ஓகே, கேள்வி வாசிப்போம் வாங்க. இப்படி இப்படி ஒரு படம் ஒன்று இருக்குது. இந்த படத்துல ABCD என்பது இந்த ABCD என்பது சரிவக வடிவிலான பூந்தோட்டமாகும். அதன் ஒரு பக்கத்தில் சரியா, இது ஒரு சரிவக வடிவிலான ஒரு பூந்தோட்டமா, ஓகேவா? அதன் ஒரு பக்கத்தில் AED எனும் AED இந்த பக்கம் எனும் கால்வட்ட நாளின் மேல் ஒன்று குளம் ஒன்று அமைந்துள்ளது. குளம் ஒன்று அமைந்துள்ளது. ஃபர்ஸ்ட் கேள்வி பார்ப்போம். பூந்தோட்ட பகுதியின் பரப்பளவை காண்க. இதுட பரப்பளவு கேட்கிறான். இதுட பரப்பளவு கேட்கிறான். சரியா, வாங்களே செஞ்சுட்டு அப்படியே வருவோம். வாங்களே செஞ்சுட்டு வருவோம். இதுதான் கேள்வி. இதுதான் கேள்வியாக காணும். ஐயோ, பாதி படம் போயிட்டு கொஞ்சம் இப்ப வழங்குதா? இப்ப இதுதான் விஷயம். இதுல வந்துகிட்டு இது வந்துகிட்டு பூந்தோட்ட பகுதியாம். இது ஒரு பூந்தோட்டமாம். அப்ப அதை நோட் பண்ணிக்குவோம் வாங்க. அப்ப வாங்க அதை நோட் பண்ணிக்குவோம். வாங்களே நோட் பண்ணிக்குவோம். இது வந்துகிட்டு பூந்தோட்டம். 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 ஓகே. இது வந்துகிட்டு குளமா. இது ஒரு குளமாக காணப்படுதாம். குளமாக காணப்படுதாம். அப்ப முதலாவது கேள்வி கேட்கிறான், இந்த பூந்தோட்ட பகுதியின் பரப்பளவை காங்க. இது ஒரு என்னது? இது என்ன வடிவமாக காணப்படுது? ஒரு சரிவகமாக காணப்படுது. இது ஒரு சரிவகமாக காணப்படுது. அப்ப இந்த சரிவகத்தின் பரப்பளவு தான் முதலாவது கேள்வி. சரிவகத்தின் பரப்பளவு தான் முதலாவது கேள்வியாக காணப்படுது. அப்ப சரிவகத்தின் பரப்பளவுக்கான சமன்பாடு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் தங்கச்சியாக. சரியா, சரிவகத்தின் பரப்பளவுக்கான சமன்பாடு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆகவே நான் போடுறேன் ஏன்னு பரப்பளவு ஏன்னு போட்டுட்டு, இப்ப சரிவகத்தின் பரப்பளவுக்கான சமன்பாடு என்னன்னு சொன்னா அரை தர 2 சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை a பிளஸ் பின்னு சும்மா போட்டுறேன். சரியா, a பிளஸ் பின்னு போடுறேன். ஏன்னு சொன்னா ஒரு சமாந்தர பக்கம், பின்னு சொன்னா இன்னொரு ஒரு சமாந்தர பக்கம். 2 சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரத்துக்கு நான் போடுறேன் h அப்படின்னு சொல்லி. ஹை, உயரம். சரியா, ஹெச்ன்னு போடுறேன். ஆகவே இப்ப இங்கனைக்கு வாங்க. அரை அறைய போடுவோம், பிரச்சனை ஒன்று இல்லை. அறைய போடுவோம், பிரச்சனை ஒன்றே இல்லை. நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, அறைய போட்டாச்சு. இப்ப அடுத்த விஷயம் வருவோம். a பிளஸ் பி. a பிளஸ் பின்னு சொன்னா 2 சமாந்தர பக்கங்கள். ஒரு சமாந்தர பக்கம் இவரு, இன்னொரு சமாந்தர பக்கம் இவரு. ஒன்று இவரு, இன்னொன்று இவரு. அதாவது இந்த பிசி பிளஸ் ஏடி. பிசி பிளஸ் ஏடி. பிசிட பெருமானம் 19 பிளஸ் ஏடிட பெருமானம் 14. ஏடிட பெருமானம் 14. ஓகே. தர செங்குத்து உயரம், இவர் தான் செங்குத்து உயரமாக இருக்கிறாங்க. செங்குத்து உயரம் எவ்வளோ? 12 மீட்டர். தர 12. தர 12. ஓகே. இப்ப பெருமானத்தை போட போறோம் வாங்க. ஹாஃப போடுவோம். இவங்க 2 பேரையும் இப்ப கூட்ட போறோம். இப்ப இந்த பிரேக்கெட்டுக்குள்ள போட்டா என்ன அர்த்தம்? அது பெருக்கிடிக்குன்னு தான் அர்த்தம். ஓகே. இவங்க 2 பேரையும் கூட்டினா 9 4 13க்கு 3. 9 4 13க்கு 3. 1 மிச்சம். 1 1 2 3 33. தர இங்கால 12. தர 12. தர 12. இப்ப வாங்க சுருக்குவோம். வாங்க சுருக்குவோம். இங்க 2 இருக்குது, இங்க 12 இருக்குது, இங்க 33. இந்த இதை சுருக்க வாய்ப்பு இல்லை, குறவு கஷ்டம். அதனால இந்த 2 இங்க 12 சொன்னா 12 2 சுருக்கலாம். 2 2 பிரிச்சா 1, 12 2 பிரிச்சா 6. 2 2 பிரிச்சா 1, 12 2 பிரிச்சா 6. ஆகவே மிச்சமா இருக்கிறது யாருன்னு சொன்னா இந்த 33 தர 6. 33 6. இப்ப வாங்க பெருக்குவோம். வாங்க பெருக்குவோம். வாங்க பெருக்குவோம். இவராலையும் பெருக்கணும், அதே ஆள் இவராலையும் பெருக்கும். விஷயம் முடியுது. 6 3 18க்கு 8, 1 மிச்சம். 6 3 18 1 19 மீட்டர் வர்க்கம். மீட்டர் வர்க்கம். விளைஞ்சா? விஷயம் விளைஞ்சா? அதாவது இந்த துண்டின் பரப்பளவு எவ்வளவு வருதுன்னு சொன்னா 198 மீட்டராக காணப்படுது. மீட்டர் வர்க்கம் 198 மீட்டர் வர்க்கமாக இதுல பரப்பளவாக காணப்படுகின்றது. சரி, அடுத்த கேள்விக்குள்ள வாங்க போவோம். அடுத்த கேள்விக்குள்ள வாங்க போவோம். அடுத்த கேள்விக்குள்ள வாங்க போவோம். அடுத்த கேள்வி கேட்கிறான், குளம் அமைக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவு யாது? குளம் அமைக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவு யாது? இப்ப ரெண்டாவது கேள்வி கேட்கிறான், இந்த துண்டின் பரப்பளவு. இந்த துன்ற பரப்பளவு எதுவாம்? இவர பரப்பளவு. இப்போ இவர் என்னன்னு சொன்னா ஒரு கால்வட்டம். ஒரு கால்வட்டமாக காணப்படுது. ரெண்டாவது விஷயம். ஓகே. இவர் ஒரு கால்வட்டமாக காணப்படுது. அப்ப கால்வட்டத்துக்கான சமன்பாடு என்ன? பரப்பளவுக்கு 4 மேல் 1 தர
பை ஆர் வர்க்கம். 4 மேல் 1 தர பை ஆர் வர்க்கம். பைக்கு தெரியும் ஆரை காணணும். ஆரையே காணணும். ஆரையே கண்டனு சொன்னா இப்ப இது வந்துகிட்டு 14 மீட்டர்னு சொன்னா இதுவும் 14. இதுதான் வட்டத்தின் மையமாக காணப்படுது. இங்கேருந்து இவ்வளவு வர 14 இதுவும் 14. இங்கேருந்து இவ்வளவு வர 14 இதுவும் 14. ஏ ஆரை வட்டத்தின் மையத்திலிருந்து அதன் பரிதி புள்ளிக்கான இடைப்பட்ட தூரம் தான் ஆரைன்னு சொல்லுவாங்க. அந்த மையத்திலிருந்து அந்த வட்டத்தின் பரிதி புள்ளிக்கு எங்கால பார்த்தாலும் ஆரைகள நீளங்கள் சமனாக காணப்படும். ஆரைகள நீளங்கள் சமனாக காணப்படும். ஆகவே இப்ப இங்கே 14 இங்கேயும் 14. ஆகவே ஆர்ட பெருமானம் பெருமானம் 14 மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே இப்ப வாங்க போறோம் பிரதியிடுவோம். 1 4 தர 22 7 தர ஆர் வர்க்கம் சொன்னா ஆர் தர ஆர் தான் ஆர் வர்க்கம். ஆகவே 14 தர 14 14 தர 14. இப்ப வாங்க சுருக்குவோம். வாங்க சுருக்குவோம். 4 2 பிரிச்சோம்னு சொன்னா 2 4 2 பிரிச்சா 2 22 பிரிச்சா 2 2 பிரிச்சா 11 22 2 பிரிச்சா 11. இந்த 2ஐயும் இந்த 14ஐயும் சுருக்கலாம். 2 2 பிரிச்சா 1 14 2 பிரிச்சா 7 2 2 பிரிச்சா 1 14 2 பிரிச்சா 7. இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் சுருக்கலாம். 7 7 பிரிச்சா 1 7 பிரிச்சா 1. இப்ப கீழே ஒத்தருமே இல்லை, மேல மட்டும் தான் இருக்கிறா. யாரு இந்த 1 11 1 14. இந்த 1 1 கணக்கெடுக்க வேணாம். அந்த 11 14 எடுப்போம். 11 தர 14 11 தர 14. ஆகவே 11 14 பெருக்க போறோம். ஓர் 4 4 ஓர் 1 1 ஓர் 4 4 ஓர் 1 1 4 5 1. ஆகவே 154 மீட்டர் வர்க்கம். இப்ப குளத்தின் பரப்பளவு என்ன? 154 மீட்டர் வர்க்கமாக காணப்படுது. இப்ப 2 கேள்வியும் செஞ்சாச்சு. 2 கேள்வியையும் செஞ்சாச்சு. இப்ப 3வது கேள்விக்கு வாங்க போவோம். 3வது கேள்விக்கு வாங்க போவோம். 3வது கேள்விக்கு வாங்க போவோம். 3வது கேள்வி உருவின் சுற்றளவு யாது? உருவின் சுற்றளவு யாது? உருவின் சுற்றளவு யாது? இதுதான் 3வது கேள்வியா இருக்கு. இப்ப முழு உருவின் சுற்றளவு கேட்கிறான். அடுத்த கேள்வி என்ன கேட்கிறான்? முழு உருவின் சுற்றளவாம். முழு உருவின் சுற்றளவு. ஓகே இப்ப நமக்கு தெரியும். இப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்பவுமே இந்த ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா 12 தெரியும், 19 தெரியும், 13 தெரியும். இந்த டீல இருந்து ஏக்கும் சரியா? இந்த டீல இருந்து ஈக்கும் டீல இருந்து ஈக்கும் ஈல இருந்து ஏக்கும் தெரியாது. ஆனா இதுக்கு முன்ன கண்டுபிடிச்சிட்டோம். இது 14 மீட்டர்னா இதுவும் 14 மீட்டரா? ஓகேவா? இது 14டா அதுவும் 14. ரீசன் என்ன? ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து பரிதி புள்ளிக்கான நிறம் ஆரை என அழைக்கப்படும். இது மையம், இது வில்லு, இது பரிதி புள்ளி, இதுவும் ஒரு பரிதி புள்ளி. இங்க இருந்து இதுக்கு 14, இங்க இருந்து இதுக்கும் 14. ஆகவே இவடத்துக்கு 14 கண்டுபிடிச்சாச்சு. 14 மீட்டர். இப்ப இவடத்துக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப கண்டுபிடிக்க வேண்டிய இடம் வந்துகிட்டு இவர் மட்டும் தான். கண்டுபிடிக்க இடம் வந்துகிட்டு அவர் மட்டும். அப்ப மறைமுகம் அவன் என்னத்துக்கு கேட்கிறான்னு சொன்னா சுற்றளவுன்னு தான் கேட்கிறான். லேசா சுத்தி வர கூட்டி தான் சுற்றளவு. ஆனா அவன் மறைமுகமா என்னத்துக்கு கேட்கிறான்? இந்த கால்வட்ட வில்லின் சுற்றளவு கேட்கிறான். அதான் மறைமுகமா அவன் கேட்கிறான். துருவா கேட்காம ஒளிச்சிருந்து கேட்கிறான். துருவா கேட்காம ஒளிச்சிருந்து. அவன் எப்படி கேட்டாலும் பரவாயில்ல, நம்ம கரெக்டா கொடுக்க போறோம். கரெக்டா கொடுக்க போறோம். இப்ப கால்வட்டின் சுற்றளவு, கால்வட்டத்தின் சுற்றளவுக்கான சமன்பாடு நமக்கு தெரியும் தங்கச்சாக்களுக்கு. 4 மேல் 1 2 பை ஆர். 4 மேல் 1 2 பை ஆர். 4 மேல் 1 2 பை ஆர். இதுதான் கால்வட்ட வட்ட ஒரு சுற்றளவாக காணப்படும். ஓகே ஓகே 4 மேல் 1 தர 2 தர பைக்கு பெருமானம் 22 கீழ் 7 தர ஆரிட பெருமானம் நமக்கு தெரியும் 14 மீட்டர். ஆரிட பெருமானம் 14 மீட்டர்னு தெரியும். ஆகவே 14 போடும். 14 போட்டாச்சு. இப்ப சுருக்க வேண்டியதை சுருக்கியாச்சு, பெருக்க வேண்டியதை பெருக்காச்சு, எடுக்க வேண்டியதை எடுத்தாச்சு. அவ்வளவுதான் விஷயம். சுருக்க வேண்டியதை சுருக்கியாச்சு, எடுக்க வேண்டியதை எடுத்தாச்சு, பெருக்க வேண்டியதை பெருக்கியாச்சு. இங்க 2 2 பிரிச்சா 1, 4 2 பிரிச்சா 2, 2 2 பிரிச்சா 1, 22 2 பிரிச்சா 11. இது விளைஞ்சு தானே? 4 2 பிரிச்சா 2, இங்க 2 2 பிரிச்சோம் 1 பிரித்தார். இந்த 2 இந்த 22 சுருக்கினோம் 11 மட்டும் வந்துச்சு. இந்த 7 7 பிரிச்சா 1, 14 7 பிரிச்சா 2. 7 7 பிரிச்சா 1, 14 7 பிரிச்சா 2. ஆகவே மிச்சமா இருக்கிற இந்த 11 தர இந்த 2 மட்டும். ஆகவே 11 2ஆல பெருக்கினா 22 வரும். 22 மீட்டர் வர்க்கம். 22 மீட்டர் வர்க்கம். 22 மீட்டர் வர்க்கம். ஆகவே இந்த டி தொடக்கம் ஈக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவாக இருக்கும் சொன்னா 22 மீட்டராக காணப்படும். 22 மீட்டராக காணப்படும். ஆகவே இப்ப நமக்கு ஃபுல்லா இருக்கிற அந்த காணிட சுற்றளவை கண்டுபிடிச்சேலும் எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்? சரி நம்ம இந்த ஈல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஈல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஈல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஈல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 14 மீட்டர். 14 பிளஸ் இங்க 12 மீட்டர் பிளஸ் இங்க இருந்து இவ்வளவுக்கும் 19 பிளஸ் 13
பிளஸ் 22 டோட்டலா மீட்டர். ஓகே, இப்போ வாங்க உங்களோட இஷ்டம் எப்படி கூட்டுறனாலும் உங்களோட இஷ்டம். ஆனா கூட்டி ஒழுங்கான விடையை சொன்னா சரி. 2 2 3 5 5 9 14 5 9 14 14 2 16 14 2 16 16 4 20. அப்ப 2 மிச்சம். இப்படி 2 3 5 5 9 14 14 2 16 16 4 20 20க்கு சைபர் 2 மட்டும் மிச்சம். 2 3 3 2 3 3 3 3 4 4 3 5 5 3 6 6 2 8 80 மீட்டர். கிளியரா? புரிஞ்சுதா தாஜாக்கள்? புரிஞ்சுதா? ஓகேவா? ஷமா ஓகேவா? ரிஷாதா ஓகேவா? ஹம்சவனி ஓகேவா? நிஷா, மது, ஷாலினி ஓகேவா? நேத்ரா ஓகேவா? ஓகே சார். ஓகே, சரி. இப்ப அடுத்த சார், கேள்வி நீங்க அதுல அந்த வில்லிட்ட நீளத்துக்கு வர்க்கம் போட்டிருக்கீங்க. சரி சரி, அடுத்தது பார்ப்போமா? இப்ப அடுத்தது பார்ப்போம். அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, குளம் அமைக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவுக்கு சமனாகவும் குளம் அமைக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவுக்கு சமனாகவும் ஏஇஏ ஒரு பக்கமாக கொண்ட, சரியா, ஏஇஏ ஒரு பக்கமாக கொண்ட இந்த குளம் அமைக்கப்பட்ட பரப்பளவு இது. அதுல ஏஇஏ ஒரு பக்கமாக கொண்ட பரப்பளவுக்கு சமனாகவும் ஏஇ ஒரு பக்கமாக கொண்டு செவ்வக வடிவ பூந்தோட்டம் ஒன்று அமைக்க வேண்டும் எனின் அச்செவ்வகத்தை அளவீடுகளின் உருவில் வரைந்து காட்டுக. ஓகே, கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த பரப்பளவுக்கு சமனா இருக்கணுமா? முதலாவது விஷயம், இந்த குளத்துல பரப்பளவுக்கு சமனா இருக்கணுமா? அதே நேரம் இந்த ஏஇன் விஷயத்தை அடியாக கொண்டிருக்கணுமா? இது ஒரு அடியாக கொண்ட ஒரு செவ்வகமா இருக்கணுமா? பருமட்டா ஃபெஸ்ட் படத்தை வரையுமா? பருமட்டா ஃபெஸ்ட்டுக்கு படத்தை வரைஞ்சேன்னு சொன்னா இதுதான் அடி. இப்ப நான் சும்மா இப்படி வரைகிறேன். ஓகே ஓகே ஓகே, இது ஒரு செவ்வகமா? செவ்வகம்னா என்ன அர்த்தம்? இது 14 சொன்னா இதுவும் 14 மீட்டராக இருக்கும். இதர பெருமானம் காணணும். இடப்பெருமானமும் காணணும். இடப்பெருமானம் நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களே. எக்ஸாம்பிள் நான் y போடுறேன். y மீட்டர். எக்ஸாம்பிள் y மீட்டர். இப்ப இந்த 14 y மீட்டரால பெருக்கி நான் ஆன்சர் வரணுமா? 154. 14 y மீட்டரால பெருக்கினா அந்த நீள பெருமானம். ஒரு செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சமன்பாடு என்ன? நீளம் தராகலமாக காணப்படும். அந்த செவ்வகத்தை தூக்கி நான் இணை கொண்டு வரேன். சரியா? இப்ப 4வது கேள்வி. செவ்வகத்தை தூக்கி நான் இணை கொண்டு வரேன். ஓகே, இது 14 மீட்டர் நமக்கு தெரியும். இட தெரியாது. இதுக்கு நான் y மீட்டர்னு போட்டுறேன். இட பரப்பளவுக்கு எவ்வளவு வந்துச்சு? 154 மீட்டர் வர்க்கம். இட பரப்பளவு 154 மீட்டர் வர்க்கமாக காணப்படுகின்றது. ஓகே பிள்ளைகள் வாங்க. சரியா? இப்ப பரப்பளவு நமக்கு தெரியும். ஏ சமன் நீளம் தர அகலம். ஏட பெருமானம் தெரியும், 154 மீட்டர் வர்க்கம். ஓகே, அதை வச்சுக்கோமே. ஓகே, நீளம் தெரியாது, y மீட்டர் வைப்போம். y தர அகலம் எவ்வளவு? 14. இப்ப இந்த 14 வையோட பெருகிட்டு இதுங்கால போனா பிரிச்சும். ஆகவே நான் போட்டுறேன் y சமன் 154 கீழ் 14 போட்டுறேன். 154 14 பிரிச்சா வைட பெருமானம் வரும். 154 14 பிரிச்சா வைட பெருமானம். அதாவது நான் எங்கால இதை எடுத்துட்டு இது எங்கால போட்டீங்க, அவ்வளவுதான். இப்ப வாங்க பிரிப்போம். 154 14 பிரிப்போம். ஓகேவா? இப்ப நான் இப்படி பிரிக்க கஷ்டம்னு சொன்னா நீங்க இப்படி போடலாம். உதாரணமா எக்ஸாம்பிள், சரி, இந்த 154க்கு அண்ணலா வர பெருமானம் நான் உதாரணமா 10 போட்டேன்னா எப்படி வரும்? 140 வரும். 10 போட்டா ஷூரா 140 வரும். இங்க 0 1 4 1 4 இங்க 140 இங்க 154. அப்ப 11 போட்டு பார்ப்போம். 14 தர 11 1 4 1 1 1 1 4 1 1 1. ஆகவே 4 5 1. அப்படிதான். இல்ல இப்ப 14 போட்டு இப்படி பிரிக்கிறதை விட யோசிச்சு பாருங்க. எப்படியும் உங்களுக்கு பிரிச்சு எடுத்தீங்கன்னா சரி, எப்படியாவது நான் அது உங்களுக்கு சிம்பிள். இப்ப இது வந்துட்டு லேசா வந்துட்டு இதோட கொஞ்சம் பெருசா வந்துச்சுன்னா அப்படி அந்த ட்ரிக்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு டைமை குறைச்சு எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 14 14 கழிச்சா 1 14 ஒரு 14 14 0 0. ஆகவே 11. ஆகவே வைட பெருமானம் 11 மீட்டர். இப்படி எடுக்கலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. இது வேற ஏதாவது கொஞ்சம் கூட கஷ்டம் மாதிரி வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யலாம்? சும்மா ஃபெஸ்ட்டுக்கு 10 போட்டு 10ஆல பெருகி பாருங்க, அண்ணளவு சம வருதான்னு சொல்லி. கூட வந்துச்சுன்னு சொன்னா 10ஓட கூட பெருகிட்டு போகலாம்.
குறையன்னு சொன்னா குறைச்சிட்டு வாங்க. அப்படி வரும்போது நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சு கொள்வீங்க. அது உங்களோட டேலண்ட்ட பொறுத்து இருக்குது. நீங்க எப்படி பிரிக்கிறனாலும் ஓகே, எப்படி பிரிக்கிறனாலும் ஓகே. நான் 2யும் வச்சு நான் செய்ற டைம் நான் தான் 2யும் வச்சு கம்பேர் பண்ணி செஞ்சு கொள்றேன். கேள்விக்கு ஏத்த மாரி. இப்ப இதெல்லாம் கிளியரா? புரிஞ்சுதா? அந்த கணக்கு ஃபுல்லா புரிஞ்சுதா? ஓ சார். ஓகே. இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. இப்ப அடுத்த கேள்வி நான் உங்களுக்கு தரப்போறேன். நீங்க